வந்து இப்போ திடீர்னு அடங்கன்னா அடங்கிடாது. ஆனால் எடுத்து போட்டுற பொருளாக அது மனம் போயிடுச்சுன்னாவே பணமாக மாறிடுவோம். அப்புறம் எப்படி நடக்கும் அது காரியம்? அதனால் மொல்ல தான் அடக்கணும். அது போக்கிலேயே போய் அதுவும் கூடவே உறவாடியாக அடக்கணும். அதனால தான் சொன்னான், அவித்த வித்தே முளையாது அப்படின்னா. இந்த மனசை வேக வைக்கணுமா நெருப்பில். எடுத்து போட்டிங்கன்னா ஒரு பொருள் இந்த வருஷம் வச்சுருந்தா அடுத்த வருஷம் போட்டினா கூட முளைச்சிடுமா. ஆனால் வேக வச்சுட்டு போட்டிங்கன்னா அது முளைக்காது. அது மாதிரி உனக்கு பிறப்பு வேணான்னா இந்த உடலை யாக குண்டம்ன்ற உடலில் இந்த மனசை வைச்சிடுறான்றான். வேக வச்சுட்டு அது பிறப்பு எடுக்காதுன்றான். யார் வேக வைக்க தயாராகிறதுங்க? யாராலையும் முடியல. போனவொடனே இங்கே கேட்குறதோடு சரி, போனவொடனே எல்லா செயலையும் இறங்கிடுறோம். அப்புறம் எப்படி அடங்கிட்டோம் அது? அதனால் அடங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம தான் நம்ம மனசை அடக்கணும். அடுத்தவனால அடக்க முடியாது. இந்த அவருக்கு ஒருத்தர் சொன்னார், ஒரு நல்ல குரு நினச்சா மூணாவது கண் திறந்துடலாமா? எங்கே இருக்குது மூணாவது கண்ணுன்னு தெரியுமா? அது மாதிரி இந்த மாதிரி கற்பனையில் பேசக்கூடாது. எந்த குருவாலையும் முடியாது. மூணாவது கண்ணு குருவால் முடியும்னா டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டுக்கிறேன் நான் தொந்தர மாட்டான். எல்லாருக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்களாம் கண்ணு. அது மாதிரி இதெல்லாம் நம்மளாக ஒரு பிரமையை உண்டாக்கக்கூடாது. எது நிஜமோ அதை மட்டும் பேசணும். எது முடியுமோ அது மட்டும் பேசணும். முடியாதெல்லாம் பேசக்கூடாது. அதனால் மனம் அடங்கினா உங்கள் செயல் அடங்கணும். செயல் அடங்காமல் மனம் அடங்காது. ஏன்னா நீங்கள் பல தொழில் செய்யணும், பல பேருக்கு ஐடியா கொடுக்கணும், பல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க. அதெல்லாம் செய்யும்போது மனசு எங்கே அடங்கும்? இது மேலேயே இருக்காது, அது மேலே தானே இருக்கும். அப்புறம் எப்படி மனம் அடங்கும்? அதனால் போகிற போக செய்துக்கினே போங்க, தானாக அடங்கும். அது 1 மாதம் 2 மாதத்துலலாம் அடங்குற வேலை விஷயம் இல்லாது. அது வருஷக்கணக்கு பல பிறப்பு ஒன்றும். அதுக்கு எந்த ஞானியும் பிறந்த உடனே ஞானியாக வந்தது கிடையாது. அவன் பல பிறவி எடுத்து ஒவ்வொரு பிறவியில் முடிச்சு கடைசியில் ஒரு பிறவியில் முடிச்சுட்டு போகிறான். அது மாதிரி நம்ம நிலையும் அப்படி தான். மனப்பக்குவத்தோடு செய்தோம்னா நல்லது. நான் செய்தேன், என்னால் முடியும் அப்படின்ற நினைவு இல்லாமல் இது முடிஞ்சதும் கடவுளால் முடிஞ்சது, இதை செய்யறதும் நான் கடவுளால் செய்கிறேன் அப்படின்ற எண்ணம் எத்தனா உன்னாலன்றது இல்லாமல் போயிடும். அப்போ நானுன்றது அழியும். அதுதான் முக்கியம். நானுன்றது இருக்கிற வரைக்கும், அகங்காரம் இருக்கிற வரைக்கும் ஆன்மீகம் யாருக்கிட்டும் தலை தூக்காது. அது நிச்சயம். அந்த அகங்காரன்றது அடங்க தான் ஆன்மீகம் வளர ஆரம்பிக்கும். ஆன்மீகம்ன்றது ஒரு செடி மாதிரி. அது வளர்ந்து விருட்சம் ஆகிற வரைக்கும் காத்திருக்கணும். விதை நட்ட உடனே நமக்கு மாம்பழம் ஒன்று கிடைக்குமா? கிடைக்காது. அதனால் விதை இப்போ தான் நட்டுருக்குறோம். அது வளர்ந்து செடி செடியாகி மரமாகி காய் காய்க்கிற வரைக்கும் காத்திருக்கணும். ஏங்க காய்க்கல? விதை நட்டுனாங்கன்னா காய்க்காது. இது அது மாதிரி கற்பனை நிறைய பேர்கிட்ட உண்டு. அதனால் நானுன்றது அங்கே இருக்கக்கூடாது. என் செயல், நான் வாழறேன், கடவுளால் வாழறேன். நான் இதை செய்தேன், கடவுளால் செய்தேன், என்னால் செய்தேன், நான் செய்ய முடியும், என்னால் மட்டும்தான் முடியும்னா அது அகங்காரம். அகங்காரம் வளர வளர ஆன்மீகம் அழியும். சொல்லுங்க. சொல்லிக் கொடுக்கணும். குரு சொல்லிக் கொடுக்கணும், உபதேசம் வாங்கணும். அப்போ எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க, அதுபடி செய்யணும். தானாக செய்திட முடியாது. தானாலாம் செய்தால் அது எல்லாம் சும்மா சொல்லிக்கலாமே தவிர செய்ய முடியாது. தானாலாம் யாரும் வழி தெரியாமல் இதெல்லாம் பயணம் பண்ண முடியாது. ஏன்னா யோகாசனம் அதெல்லாம் டிவியில் பார்த்து புக்கில் படித்து கூட பண்ணிடலாம். இது அது உடல் கலை, இது உயிர் கலை. இது ஒரு குரு இல்லாத பண்ணக்கூடாது, விபரீதத்தை உண்டாக்கிடும். உணர்வுகள் இருக்குது. உணர்வுகள் ஒளியில் இருக்குங்கிறாங்க. நீயே ஒளியிலேருந்து வந்தால்தான். ஒளின்னு ஒன்று இல்லைன்னா நீ இருக்க மாட்டேன். அந்த ஒளி உனக்குள்ளே இருக்கிறதால ஒவ்வொன்றா உருவாகுது. மறைமுகமாக இருந்து ஒன்று செயலாக்குது. அந்த செயல் அந்த விந்தில், தாய் தகப்பனுடைய விந்தில் அந்த உடல் எப்படி உருவாச்சோ அதுக்கேற்ற மாதிரி அந்த செயல். இப்போ நாய் உடலுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது, சிங்கத்தினுடைய உடலுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது. ரெண்டுமே உயிர் தான். ஆனால் சிங்கத்தினுடைய செயல் வேறு, நாயினுடைய செயல் வேறு. இது ஏன் அப்படின்னா அந்த விந்து அது மாதிரியான உடல், அது மாதிரியான அமைப்பு, அதுக்கேற்ற மாதிரி அந்த உயிர் செயல்புரியுது. இதனுடைய விந்து அது மாதிரி, இதனுடைய உடல் அமைப்பு அது மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி அது செயல்புரியுது. மனித உடல்லையும் அப்படி தான். தாய் தகப்பனுடைய விந்து எப்படியோ அந்த பிள்ளையினுடைய குணாதிசயங்கள் அப்படி தான் இருக்கும். தாய் தகப்ப ரொம்ப ஆசை அளவு மீறி இருப்பாங்க. அதனால தான் சொல்லுவாங்க,
ஒரு தாய் தப்ப புணர்வல் பண்ணும்போது கண்ட விஷயத்தை பேசக்கூடாது. தாய் வந்து கர்ப்பத்தில் இருக்கும்போது கண்ட விஷயத்தை சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு அது போயிடும். அது பிறந்த உடனே நல்ல தாய் தப்புனா இருந்தோட கெட்ட குணங்கள் வந்துடும். அந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கு தான் சொல்லுவான், நல்ல தாய் தப்புன்னு பிறந்த புள்ளியாடா இதுன்னுவாங்க. இந்த மாதிரி அந்த விந்துலேருந்து ஏற்பட்ட உடல், அதிலேருந்து ஏற்படுற எண்ணம், அதிலேருந்து ஏற்படுற கற்பனை, இதெல்லாம் செயலாக மாறுது. இதெல்லாம் அடங்கணும்னா மனம் அடங்கணும். மனம் அடங்காத ஒன்றுமே பண்ண முடியாது. மனம் வந்து ஒரு விதத்தில் அடங்க முடியாது. கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டேன் மனம் அடங்கிச்சோன்னா அடங்காது. ஒரு குருக்கிட்ட போய் உபதேசம் வாங்கினேன், ஒரு உபதேசம் வாங்க, 2 உபதேசம் வாங்கின மனம் அடங்குச்சுன்னா அடங்க முடியாது. நாதம்ன்ற ஒரு பொருள் இருக்குது. ஜோதி கூட மனத்தை அடக்கிற ஆற்றல் கிடையாது. நாதம் மட்டும் மனத்தை அடைக்கணும். ஆனால் நாதம் மனத்தை அடக்கும் போது உன் செயல் நின்று போய்டும். நீ சம்பாதிக்கலாம் முடியாது. எங்கன்னா சுற்றி சுற்றி படுக்க தான் செய்யும். அந்த மாதிரி நிலை ஏற்றுக்கோ, அப்போ தான் மனம் அடங்கும். ஏன்னா அதுக்கு தான் மனத்தை அழிக்கிற ஆற்றல் உண்டு. ஜோதி கூட அந்த ஆற்றல் கிடையாது. அவ்வளோ நாள் காத்திருக்கணும் நீங்கள். இதெல்லாம் வராது. ஏதோ ஒரு நாளில் மந்திரத்தில் பண்ணுற விஷயமெல்லாம் கிடையாது. இது நல்வினை இருந்தாலும் பிறந்துக்கினே இருப்பேன் அதை தீக்கிறதுக்கு, தீவினை இருந்தாலும் அதை தீக்க பிறந்துக்கினே இருப்பேன். அப்போது ரெண்டும் இல்லாத நிலை தான் இறைநிலை. அப்போ தான் பிறப்பு நிற்கும். 2 இருந்தாலே பிறப்பு வந்துக்கினே இருக்கும். நல்வினை செய்ததால் தான் நீங்கள் வந்திருக்கிற. ஏன்னா இந்த நாட்டம் வருது. தீவினை செய்யும்போது இந்த நாட்டம் வராது. சாழகடை, ரவுடி, கல், கஞ்சா, குப்பை, கூலம் அதில் போயிடுவீங்க. நல்வினைக்கும் தீவினைக்கும் என்ன வித்தியாசம்னா, நீ நல்வினை செய்ய செய்ய உன்னை நல்ல பாதைக்கு வச்சுன்னு வந்துடும். அது தீவினை செய்ய செய்ய உன்னை நல்ல பாதையில் இருந்தீங்கன்னா கூட கெட்ட பாதைக்கு வலிச்சின்னு போயிடும். இந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையும். அதனால தான் நெட்டில் கூட சொல்லியிருப்பேன், நல்லதை செய்யுங்க, துன்பப்படுறீங்கன்னு கவலைப்படாதீங்க, அந்த துன்பம் ஒரு நாள் நீங்கிடும். தீவினை செய்யும்போது அன்றைக்கி நல்லா இருக்கும், பின்னாடி வர துன்பத்தை தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் நல்வினை செய்யுங்க, நல்லதே கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்ப கடவுளை உணரணும். முதல்ல உணர். கடவுள் அட்ரஸ் கொடுத்துக்கிறாரா? எங்கன்னா அட்ரஸுக்கு தான் கடவுளுக்கு இந்த ஊரில் இருக்கிறேன், இந்த கோயிலில் இருக்கிறேன், இந்த தெருவில் இருக்கிறேன்ட்டு அப்புறம் எப்படி உணர்வேன்? ஒரு ஆள் தெரிஞ்சால் தானே அந்த ஆள் பார்க்க முடியும். தெரியாதாலும் எங்கே போய் தேடுறது நம்ம? சொல்லுவான். இது மாதிரி தான் நிறைய பேர் ஏமாந்து சுற்றிங்கிறாங்க. கோயில் 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 கோயிலாக என்னமோ சாமிங்க அங்கே இருக்கிற மாதிரி. கடவுள்ன்றதே உனக்குள்ளே தான் இருக்கிறாரு. உன்னை தெரிஞ்சுக்கினீன்னா கடவுளை தெரிஞ்சுக்கலாம். உன்னை தெரிஞ்சுக்காத வரைக்கும் கடவுளை தெரியும். நீன்றது நானுன்றது யார்? கண்ணா, மூக்கா, தலையா, வாயா, காலா, கையா? நீ எது நீன்னு சொல்லு பார்க்கலாம். அப்போ உன்னையே உனக்கு தெரியலையே, அப்புறம் கடவுளை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அப்போ முதல்ல உன்னை அறி, கடவுளை அறியலாம். அதனால் கடவுளை தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அவன் காட்டில் சோறு தண்ணி இல்லாத உள்ள உச்சந்தலை முடி தரைக்கு போயிடுச்சு, கால் நகங்கள்லாம் சுருண்டு போச்சு. அவனே கடவுளை பார்க்க முடியலைங்க. ஊர் உள்ளதுக்குன்னு நான் பார்த்துட்டேங்க, நான் சேவிச்சிட்டேங்க அப்படின்னு நான் சொத்து சுகத்தை சேர்த்து வச்சு. சொத்துக்கும் சுகத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. உடலுக்கும் கடவுளுக்குமே சம்பந்தம் கிடையாது. அப்புறம் மற்றதில் எங்கே சம்பந்தம் படும்? அதனால் உன் உள்ளத்தை சீர்படுத்தி உன் மனசை உனக்குள்ளவே திருப்பிக்கும். உன்னையே யோசித்து நான் யார், நான் யார், நான் யார், எதுக்கு பிறந்தேன், ஏன் வளர்ந்தேன், சாகரத்துக்காக பிறந்தேன்னு கேள்வி கேட்டுனே கடவுளை தெரிஞ்சுக்கலாம். சொல்கிறாரு சிவவாய்க்கர், கடவுள்ன்றதை ஒரு ஊராக சோறு கட்டின்னு திரியிறான்டா தேடிக்கின்னு, ஆனால் பார்க்க முடியல. ஆனால் அது அவனுக்குள்ளவே இருக்குது, அவன் அறியவே மாட்டேன்றான் அதை அப்படின்ட்டு. ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணி இருந்த கோடியனும். இந்த கடவுளை தேடி செத்து போனோம் எவ்வளோ நீ எண்ணியே சொல்ல முடியாதான்ட்டான். சரி, இப்படி கடவுளை தேடி யாருமே பார்க்கல, செத்து போனவன் எண்ணி சொல்ல முடியல. அப்போ எப்படி தான் கடவுளை தெரிஞ்சுக்கிறான்னா, உரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லாரில் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் சத்தியோன்றார். உனக்குள்ள தேடினா கடவுள் தெரிஞ்சிருவான்டா, ஊர்லாம் அந்த எண்ணெய் கிடைக்க மாட்டான்டான்ட்டான். அதனால் கடவுள் என்ற பொருள் கை ஜான் அளவில் தான் இருக்குது. ஆனால் கடவுள் என்ற பொருளை ஆயிரக்கணக்கான மைல் போய் தேடி கிடக்குறோம். நெட்டில் சொல்லிக்கிறீங்க ஒரு உபதேசம்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிக்கிறீங்களே, நாங்கள் ஒரு உபதேசம் தான் எப்படி அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், ஒரு வீடு கட்டுறீங்கப்பா, வீடு கட்டினோன்னா பேஸ் மட்டம் போடணும். பேஸ் மட்டம் போட்டுட்டா அது வீடு ஆகிடுமா?
அப்போ ஒரு பாடம்ன்றது பேஸ் மட்டம் போடுற மாதிரி மேலே 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 கட்டினா தானே அது முழுமை பெறும். அப்போ மேலே மேலே உபதேசம் வாங்கி அந்த உபதேசத்தை சீராக செய்தால் தான் அது முழுமை பெறும். உபதேசம் வாங்கிறதாலேயோ கடவுளே வந்து உபதேசம் கொடுத்தா கூட நீங்கள் செய்யலைன்னா அது உபயோகப்படாது. அது யார் செய்ய கொடுத்தாலும் சரி, நீங்கள் அந்த பாதை உங்களுக்கு மனசுக்கு ஏற்றுக்குச்சுன்னா அதில் தீவிரமாக பயிற்சி பண்ணணும். ஒரு நாள் கூட அது தவறக்கூடாது. தவறாமல் பயிற்சி பண்ணலாம். ஒவ்வொரு ஆளும் ஆண்டவனை அடைய முடியும். எல்லாராலையும் முடியும், யாராலும் முடியாதுன்றதில்ல. மனம் இடம் கொடுக்கல. மனம் வெளி உலகத்தில் சுற்றும் போது அதை அடையிறதுக்கு முடியாமல் போயிடுது. அதனால் உங்களுக்குள்ளே உங்கள் இறைவன் இருக்கிறான், அதை தேடுங்க, கண்டுபிடிப்பீங்க. ஒரு கிறிஸ்டின் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு, கடவுள் நான் யார் சாமி அப்படின்னு. அவர் முதல்ல சொல்லிட்டார் நான் கிறிஸ்டின்னு அப்படின்ட்டு. கடவுள் நான் யாருன்னாரு. நீ தான்பா அப்படின்னு. நீ இல்லைன்னா கடவுள் இல்லைப்பா அப்படின்னு. என்ன சாமி எப்படி சொல்கிறீங்க? அப்போ பல மதங்கள் இருக்குது. அது மதங்கள் அமைச்சது வந்து பல பேருக்கு நன்மை செய்யறதுக்கோசம் இன்றைக்கி மதம் ஏறி தெரியுது அது என்ன. அப்போ இயேசுநாதரை ஜீசஸை கும்பிட்றாங்கள்ல, ஆமாம் அவர் ஒரு ஞானி, அவர் கடவுள் 3ஆவது நாள் உயிர்ப்பித்து வந்தவர் ஏன் ஒரு 30 வருஷம் இருந்துருக்கலாமா, ஏன் அன்றைக்கி போட்டார் அப்படின்னு. ஏன்னா யாருக்கு தாடி வச்சாலும் இயேசுநாதர் மாதிரி தான் இருக்கும். வந்தவர் ஒரு 30 வருஷம் இருக்கணும். இல்லை நான் பாடுறா என்னை கொல்ல முடியாதுடா யாருன்னுட்டு அப்படி பாடினேன். இந்த முருகர், அம்பாள், சிவம்லாம் சொல்கிறாங்களே, இது என்ன சாமி இந்து மதத்தில்னா ஒவ்வொரு ஏக்கம்பா நீ என்னம்மா யார் நீ என்ன, நான் மனுஷன்னாரு. மனுஷன்னு சொல்லிட்டா போதுமா, கை காலெலாம் இருக்குது இல்லை உனக்கு ஆமான்னாரு. அப்போ கை கால் தலை உடம்பு எல்லாம் சேர்த்து தானே நீ மனுஷன். அது மாதிரி சக்தி, சிவம், முருகன், விநாயகர்னு வச்சுக்குது உள்ளே இருக்கிற பொருளுக்கு பேர் பார்த்து அப்படின்னு. அது மாதிரி ஒரு முஸ்லீம் ஃபோன் பண்ணுறாரு, எங்கள் மதத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாரு. அவன் அம்மா உனக்கு ஒஸ்தி அப்படின்னு. உன் அம்மா உனக்கு ஒஸ்தி, என் அம்மா எனக்கு ஒஸ்தி. இல்லை யார் அம்மாவும் தாழ்ந்தவங்கள, யார் அம்மா உயர்ந்தவங்க இல்லை அப்படின்னு. அது மாதிரி இந்த மாதிரி கேள்விகளை கேட்குறாங்க. உதவி மற்ற கேள்விகள் இது. நம்ம யார், எதுக்கு வந்தோம், என்ன செய்கிறோம், எதை தேடணும், அதை விட்டுறோம். எதையோ ஒரு ஃபோன் நம்பர் கிடச்சிச்சின்னா போதும் கேள்வி கேட்டேன். நேற்று ஒரு அம்மா ஆவடியிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு ஒரே பையன் சாமி, அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நான் ஜோசியமாக பார்த்துங்கிறேன். நான் என்ன பேசுகிறேன்னு கூட தெரியல அவங்களுக்கு. அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது. சொல்லுங்கள் சாமி. காம உணர்வே இல்லாமல் எப்படி சாமி இருக்கவே செத்து பண்ணால் இருக்காது, செத்துட்டீன்னா இருக்காதுப்பா. வீட்டுக்குள்ளே இருந்துக்குன்னு அம்மா வயிற்றுல அப்பா வயிற்றுல பிறந்துட்டு காம உணர்வு அம்பா காமம் வந்ததால் நீ வந்த, அப்புறம் உனக்கு காமம் இல்லாத எப்படி இருக்கும்? அதை அடக்கணும். செத்தா காமம் இருக்காது. சொல்லு வேற என்ன இது கேள்வியா? ஐயோ ராமா, சொல்லுங்கப்பா.